வணக்கம் மக்களே. ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இந்த சாணியெல்லாம் எடுத்துருங்க. எங்களுக்கு கடையிலலாம் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் அந்த மேலோட்டமாக போட்டியில் இருக்கிற சாணி தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதை அழிச்சிட்டு அந்த தோஞ்சல் தனியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் சாணியெல்லாம் பட்டுடும். நல்லா 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அழிச்சிடுங்க. குடல் தனியாக எடுத்துக்கோங்க. போட்டி தனியாக திருப்பிக்கோங்க. ராமு ஏதோ புதைச்சிட்டான்ட்டு மண்ணுக்குள்ளே நோண்டுறான். மண்ணை பிடிச்சி எல்லாம் கழுவி தண்ணி எடுத்து சுண்ணாம்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 ரூபா சுண்ணாம்பு இருந்தால் அதே மீதம் ஆகிடுங்க. ஒரு 5 செகண்டு தான் அப்படி சுண்ணாம்பு பூசிட்டு உடனே கழுவுனா இந்த நகத்துலவே கீறிடலாங்க. சூப்பராக வந்துடும் போட்டி. எவ்வளோ வெள்ளையாக வந்துடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான். சுடுதண்ணிலெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். செய்யறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆடு உடம்புக்கும் நல்லது போட்டி. குடல் தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த தொடப்பு குச்சி அந்த மேலோட்டமாக அந்த தோல் மேலே விட்டு திருப்பினோம்னா அழகாக திரும்பிடுங்க. நல்லா திரும்பிடுச்சு பாருங்கள் குடல். இதில் தான் ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா மொத்தம் திருப்பி எடுத்துக்கின்னு மொத்தம் நல்லா அலசிக்கலாங்க. ஒரு 5-6 குடம் தண்ணி ஆகும். மொத்தம் திருப்பிட்டேன். போட்டியும் இந்த குடலும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 10 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அதுதாங்க நல்லா இருக்கும் போட்டி. அந்த வாசனை வராது, சாணி வாசனை. நாங்கள் ஆவி கொளுத்துறது சட்டியில் தாங்க வைக்க போட்டு கொளுத்துவோம். நல்லா அந்த ஓரமாக இருக்கிற செதெல்லாம் கொழுப்பு செதெல்லாம் எடுத்துருங்க. வைக்க நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு சட்டியில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. இது மாதிரி ஆவி கட்டணுமுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குடல். மொத்தம் எடுத்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அடுப்பு கொளுத்துங்க. ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். அதே போதும். எல்லாம் வந்துச்சு. ஆற விட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்த வீடியோவில் குடல் எப்படி செய்யறதுன்ட்டு போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.